பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் வெடி விபத்துகளுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வீரியமிக்க வேதிப்பொருட்களே காரணம் என்று பட்டாசு உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். சிவகாசி அருகே சின்னமாக்கன்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேற்று ஏற்பட்ட வெடி விபத்தில் 8 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தமிழ்நாடு பட்டாசு மற்றும் கேப்பெடி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கணேசன், காளீஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸ் உரிமையாளர் AP செல்வராஜன் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர்கள், பட்டாசு தொழிலில் விபத்துக்களை தவிர்க்கும் வகையில் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் பெரிய அளவில் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். பட்டாசு ஆலைகளில் பேரியம் நைட்ரேட் பயன்படுத்தும் போது விபத்து குறைவாக இருந்தது எனவும், பேரியம் நைட்ரேட் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து மூலப்பொருட்கள் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் வழங்கும் வீரியம் அதிகமுள்ள இறக்குமதி செய்யப்பட்ட வேதிப்பொருட்களை பயன்படுத்துவது விபத்துக்கு காரணமாக இருக்கிறது எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். வேதிப்பொருள் கலவை மற்றும் பில்லிங் செய்யும் இடங்களில் அனுபவம் இல்லாத தொழிலாளர்களை ஈடுபடுத்துவதால் 60% விபத்துக்கள் நடப்பதாகவும், இதை தவிர்க்க வேதிப்பொருள் கலவை, வெடிமருந்து செலுத்துதல் உள்ளிட்ட முக்கிய பணிகளில் இயந்திர பயன்பாட்டை பட்டாசு உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தொழிற்சாலைகளில் உள்கட்ட அமைப்புகளை பயன்படுத்த வேண்டும் எனவும், இந்த விடயத்தில் உற்பத்தியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர்.